என்னுடைய மனதில் எப்பொழுதுமே இறைவனுடைய செய்திகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. நம்மிடம் இறைவன் பேசிக்கொண்டிருக்கின்றான் எந்த நேரமும். என்ன பேசிக்கொண்டிருக்கின்றான் எப்படி நாம் அறிவது? இறைவனுடைய பேச்சு ஒவ்வொன்றுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழகான இனிவரும் காலத்தை பற்றிய செய்தியாக இருக்கிறது, சுகமான செய்தியாக இருக்கிறது. அதனை நீங்கள் உங்களுடைய கற்பனை என்று எண்ணுகிறீர்கள். காரணம், நான் இப்பொழுது துன்பத்தில் இருக்கின்றேன். இந்த சுகமான செய்தியை நான் உணரும் அதே நேரம் என்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வகையில் யோசிக்கின்றேன். என்னுடைய கற்பனையை சற்று தள்ளி போடுகின்றேன். சுகமான வாழ்க்கையை பற்றிய என்னுடைய கற்பனை எதனை சத்தியமாக இறைவன் அறிவிக்கின்றானோ அதனை நான் என்னுடைய கற்பனையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த கற்பனைக்கு இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்தின் போது இடமில்லை. துன்பத்திலிருந்து நீங்கிவிட்டால் பிறகு கற்பனையின் பக்கம் போகலாம் என்று தள்ளியும் வைக்கின்றேன். இந்த நிமிடம் என்னிடம் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் அது நீங்கட்டும் என்ற ஒரு வாக்கு அங்கிருக்கிறது இறைவனிடமிருந்து. உங்களுடைய துன்பங்கள் நீங்கட்டும். நம்மிடம் அந்த வாக்கு இருக்கிறதா இல்லையா? நீங்க வேண்டும் என்று இருக்கிறதா, நீங்கட்டும் என்ற ஒரு இறைவனுடைய அடையாளம் மட்டும் அங்கிருக்கின்றதா? ஒரே ஒரு பேச்சு, நீங்கட்டும். நான் துன்பத்தை என்னுடைய வாய்களினால் கூறுவதற்கு முன்பாகவே நீங்கட்டும் என்ற அந்த வாக்கு இரண்டிடமிருந்து வந்துவிட்டது. இது உங்களுக்கு உரியது அல்ல, உங்களை விட்டும் நீங்கட்டும். பிறகு நான் அதை நீங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கட்டும், அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதை விட்டுவிட்டு நான் அதனை நீங்க வேண்டும் என்ற என்னுடைய தேவையாக மாற்றிக்கொள்கின்றேன். முதல் தவறு அங்கு நடக்கிறது. இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றான் அழகான செய்திகளாக ஒவ்வொரு மூச்சிலும் என்பதை நாம் மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். நாளடைவில் அதனை மறுப்பவர்களாக நாம் ஆகிவிடக்கூடும். நம்பிக்கையை உங்களுடைய மனதில் வெற்று நம்பிக்கையாக கொள்ள வேண்டாம். சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு நம்பிக்கையாக கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுகமான செய்திகள், நீங்கள் எதில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அது நீங்கட்டும் என்ற அந்த இறைவனுடைய வாக்கு உங்களிடம் வந்துவிட்டது. எனக்கு ஞானங்கள் வேண்டுமா, அறிவு வேண்டுமா? இரண்டுக்கும் இடையே வித்தியாசம் முதல் தெரிய வேண்டும். அறிவு என்பது எல்லாம் என் கையில் இருக்கிறது என்று நம்புவது. ஞானங்கள் என்பது எதுவுமே என் கையில் இல்லை என்று நம்புவது. ஞானங்களை நான் அழகான செய்திகளாக கிடைக்கப்பெறுகின்றேன் என்னுடைய நெஞ்சத்தில். என்னுடைய அறிவு அதற்கு விரோதமாக செயல்படுகின்றது. இது சாத்தியமில்லை. அறிவை கொண்டு வாடும் பொழுது என்னுடைய துன்பத்தை நான் எனக்காக உறுதி செய்கின்றேன். இனி வரும் காலங்களில் நன்மைகளை நான் இன்று அழித்து விட்டேன். அறிவு வேலை செய்கிறது. என்னுடைய ஞானங்கள் எனக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். என் அறிவுக்கு அப்பாற்பட்டு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகமான செய்திகள். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும்போது அதை விடுப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க சொல்கிறோம் இல்லையா? என்ன விஷயமா வந்தோமோ அதை பார்ப்போம். சாதாரணமாக பல சமயங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு அவசியமில்லை, இதை விட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, அதன் பக்கம் திரும்புவோம். இறைவனுடைய ஒரு வாக்கு நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆகட்டும், சுகமாகட்டும் என்ற ஒரு செய்தி வந்துவிட்டது. இறைவனுடைய வாக்கு நம்முடைய நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டு விட்டது என்பதை அறிய வேண்டும். எங்கிருந்து அமைக்கப்பட்டது? என்னுடைய உள்ளத்திலிருந்து நெஞ்சத்திற்கு அமைக்கப்படுகின்றது. சுகம் ஆகட்டும். பிறகு நான் அதை சுகம் ஆக வேண்டும் என்று என்னுடைய மனம் அதை கொஞ்சம் மாற்றுகிறது. அந்த மனதில் உங்களுடைய அறிவு
கெட்ட அறிவு வேலை செய்கின்றது. சுகமாக வேண்டும், ஆகட்டும் என்று கூறிய பிறகு ஆக வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கான தேவை என்ன? ஒவ்வொரு அழகான உங்களுடைய தேவைகளும் நாம் இறைவன் கொடுத்ததை தவற விட்டுவிட்டு அந்த சுகம் தவறிதன் காரணமாக இருக்கக்கூடிய கஷ்டத்தை விரும்பாமல் தவறவிட்ட சுகம் வேண்டும் என்று விரும்புகின்றோம். இறைவன் கூறுகின்றான், தவறிப்போனது மீண்டும் வராது, உங்களுக்காக புதிய படைப்பாக அது ஆகட்டும், இனி அது தவறாது. நீங்கள் ஞானங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மையானால், ஞானங்கள் என்பது உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட சுகமான செய்திகள், அவ்வளவும் ஞானங்களாகும். எந்த நிமிடமும் இறைவன் உங்களுடைய அழகான தேவைகளுக்கு உங்களை அடிமையாக்கி விடுகின்றான். இது ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கை, அழகு, சுகம், அமைதி. எந்த நேரமும் உங்களுடன் இறைவன் இந்த மூன்றையும் கொண்டு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றான். என்னுடைய வாக்கின் மீது நீங்கள் சமாதானம் அடையுங்கள் என்று கூறுகின்றான். என்னுடைய வாக்குக்கு விரோதமாக உங்களுடைய மனம் அலைக்கழிய வேண்டாம் என்றும் இறைவனுடைய நல்லுபதேசம் அங்கிருக்கின்றது.